தமிழக பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தாவேக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆலோசனை சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த விரிவான விவரங்கள். தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான புதிய அரசு தனது முதல் பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்ய உள்ள நிலையில தாவேக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது கலந்திருக்கின்றனர். இந்த கூட்டமானது தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அது மட்டுமின்றி முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற நிலையில இந்த பட்ஜெட் தொடர்பான முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் பேச இருக்கின்றனர். அது மட்டுமின்றி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பின்பற்ற வேண்டிய இந்த அணுகுமுறைகள் குறித்து ஆலோசனை செய்வதாக தற்போது தகவல் வெளியாகிறது. அது மட்டுமின்றி பட்ஜெட் விவாதங்களில் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள்ல என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஆற்ற வேண்டும், அதே போல என்னென்ன விஷயங்கள் நம் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற அது குறித்த ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அமைச்சர் ஜெகதீஸ்வரி, சரத்குமார், கீர்த்தனா, குமார், விக்னேஷ், ஸ்ரீநாத், மதன்குமார் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது கொள்ளவில்லை. அது மட்டுமின்றி மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையானது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும் என தகவல்கள் வெளியாகிறது. அது மட்டுமின்றி முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிற நிலையில அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த பட்ஜெட்டிற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது, கடந்த ஆட்சி என்னென்ன பட்ஜெட்ல அவர்கள் போட்டிருக்கிறார்கள், அதில் என்னென்ன மாற்றம் செய்ய வேண்டும் எனவும், அது மட்டுமின்றி மற்ற தகவல்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச இருக்கின்றனர். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.